இந்தியாவும் இங்கிலாந்து மோதின செகண்ட் ஓடிஐ மேட்ச் முடிஞ்ச உடனே கில் பேசினதை கேட்டா என்னடா இது இந்தியன் டீம் கேப்டன் பேசுற மாதிரி இருக்குன்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு குட்டி ப்ரோ. என்ன தலைவா சொல்ற? கில் யாருன்னா அவுட் ரைட்டா ப்ளேம் பண்ணிட்டாரா? இந்தியா செகண்ட் ஓடிஐ இங்கிலாந்து கூட தோத்து போனதுனால சீரிஸ் இப்போ 1-1 சமமா இருக்கு. சோ கில் இப்போ டோட்டலா மிடில் ஆர்டர்ஸ் மேலயும் டைலண்டர்ஸ் மேலயும் பழைய தூக்கி போட்டிருக்காரு. அப்ப டாப் ஆர்டர்ல நல்லா விளையாடுனாங்களா? குட்டி ப்ரோ மேட்ச் எங்க ட்ராக் மாறிச்சு. 25 ஓவர்ஸ் முடிகிற வரைக்கும் மேட்ச் நம்ம கையில தான் இருந்தது. ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? சடனா கமர்ஷியல் பிரேக் மாதிரி விக்கெட்ஸ் வந்துருச்சா? எக்ஸாக்ட்லி. அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்தது தான் நம்ம தோத்ததுக்கு முக்கியமான காரணமே. கில் என்ன சொல்றாரு, நம்ம டைலண்டர்ஸ பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்பணும். ஆனா அவங்க மேல வச்ச நம்பிக்கை பிரேக் டவுன் ஆயிடுச்சு. டைலண்டர்ஸ் போய் யாரா நம்புவாங்களாயா? என்னையா லாஜிக் இது? அதான் எங்க பாயிண்டே. ஸ்மால் பார்ட்னர்ஷிப் பில்டிங்ல டோட்டல் ஃபெயிலியர். இதுல வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் செய்யும் போது இன்ஜுரி வேற ஆயிடுச்சு. நம்ம கீ பவுலர் பிரேக் டவுன் ஆனது தான் நம்ம மொமெண்டமா டோட்டலா காலி பண்ணிருச்சு. போன மேட்ச்ல அவர் நல்லா விளையாடுனாரு, ஓகே. ஆனா அவர் bowling போடலனா இந்தியாவுக்கு எப்படி லாஸ் ஆகும்? குட்டி ப்ரோ சுந்தர் இல்லாததுனால மெயின் பவுலர்ஸ் ஃபுல் கோட்டா போட வேண்டியதா போச்சு. அதனால bowling ரொட்டேஷன்ஸ் டோட்டலி பிளாக் ஆயிடுச்சு. ஏலியா விக்கெட்ஸ் எடுத்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு நம்ம யாரை ப்ளேம் பண்றது? அதனும் கரெக்ட் தான். மாஸ்டர் ஆஃப் சேசிங் ஜோ ரூட்னு கில்லே எக்ஸ்பிளிட்டா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி டோட்டலை சேஸ் பண்றதுக்கு ரூட் தான் ரியல் மாஸ்டர்னு. நம்ம bowling டாக்டிக்கல் எரர்ஸ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி சிங்கிள் ஹேண்டா மேட்சை முடிச்சிட்டாரு. ஏற்கனவே ஹிட்மேன் ரிட்டையர் ஆக போறாரு, ஓடிஐ வேர்ல்ட் கப் விளையாட மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே இந்தியா தோத்ததுக்கு யார் தான் காரணம்? இந்தியன் ஓடிஐ டீம்ல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.